ஏகப்பட்ட பேரை காவு வாங்கியிருக்கு இந்த பைக்கு. காலு Glock pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, gripping Uzi, spitting dookies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce. இங்கே பாருங்க வந்துட்டாரு, சாப்பிட்டு இருக்காரு செல்லம். வீடியோ எப்படி இருக்கு? வேற மாதிரி. அது இந்த ஆஃப்ரோட் வச்சுருக்க பத்தியா, எனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு. அதில் பாரு என்னது பாஞ்சு ஏறிச்சு, புது கிளச்சு வேறையா, செம்மையாக ஏறிச்சு. ஓகே பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திர வீட்டில் கிளம்பிட்டோம். நம்ம அந்த கல்யாணி பாப்பாவை எடுத்தாச்சு. பையன் கிளம்பி வந்துட்டுருக்காப்புல. அவரே ஹேண்ட்ஸமாக இருக்கார் ஆள். ஓகே பிஎஃப்ஏ வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. மோட்டோ வேறு போவோம். இரு ஃபோன் வச்சுக்கிறேன். ஃபோனு ஓகே பிஎஃப்ஏ 16 பாயிண்ட் தாங்க சார்ஜ் இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த ஆஃப் ரோட்டில் இறங்கி வந்தேன், அப்போ வீடியோ எடுக்கல. இது சும்மா குட்டி இது இந்த அவ்வளோ தூரம் தான். இப்போ செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க 220. நீ வந்து செம்மையாக என்ன செய்யலாம் இருந்தாலும் செய்யலாம். ஒரு டாப் அண்ட் வேணுமா இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு வேணுமா அதுவும் இருக்குது, ஆஃப் ரோடு வேணுமா அதுவும் இருக்குது. எப்போ எவ்வளோ கேட்டகரியை ஒரு பைக்கில் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. ஆனால் ஹேண்டில் பண்ணணும் பிஎஃப்ஏ, அதான் மெயினு. இந்த பைக்கு அவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம ஹேண்டில். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 2007 லான்ச் ஆகிறப்ப இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் பைக்கு இந்த பைக்கு மட்டும்தான். ஓகேவா, இந்த பைக்கு தான். அதாவது எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட பேரை காவு வாங்கியிருக்கு இந்த பைக்கு. நிறைய பேர் ஹேண்டில் பண்ண தெரியாமல், அதாவது எப்படி சொல்கிறது, வித்தவுட் ஏபிஎஸ் கிடையாது இந்த வண்டியில். இப்போ தானே ஏபிஎஸ்லாம், அதுவும் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான், பேக் கிடையாது. வண்டிக்குள்ளே பவருக்கு ஏற்ற பிரேக்கு கிடையாது பிஎஃப் இந்த வண்டியில். அதுதான் ஒரு மெயினான ஒரு பிரச்சனை. ஏன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அந்தளவுக்கு பிரேக்கிங் இருக்காது. உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, பின்னாடி நீங்கள் அழுத்திங்கன்னா சடனாக நிற்காது. ஓகேவா, இது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகும். அதே மாதிரி ஏபிஎஸ்ஸே இல்லாமல் தான் எப்படி இருக்கும், அவ்வளோதான். அந்த மற்ற வண்டியை 6 கீரில் அடிக்க வேண்டிய டாப் அண்டை ஒரு 150, ஒரு 6 கீர் உள்ள வண்டி 150 அடிக்குதுன்னா இந்த வண்டி 5 கீரில் அடிச்சிடும். அதுதான் அந்த வண்டியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பக்கம்தான். ஓகே பிஎஃப்ஏ அது வேறு மாதிரி 220லாம். அதேமாதிரி 220 பற்றி என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்டை நான் கண்டிப்பாக படிப்பேன். அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த 220 பற்றி நான் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஆனால் எம்டி ஒரு சூப்பர் வண்டி தாங்க, சும்மாலாம் சொல்ல மாட்டேன். நான் எம்டி ஓட்டியிருக்கேன், அது மோட்டோட வண்டி ஓட்டியிருக்கேன், சந்துரு வண்டி ஓட்டியிருக்கேன். செம்மையாக இருக்கும். இப்போ சரி ஓகே பிஎஃப்ஏ போக கன்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சுவாரஸ்யமாக நினச்சுன்னா காமிக்கிறோம். ஓகே பிஎஃப்ஏ வண்டி 120 போயிட்டு இருக்குதுங்க. வேறு வழியே இல்லைங்க. எனக்காக எந்நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. 1 மணிக்கெலாம் அவர் டெலிவரி எடுக்க போகிறாரு. ஆனால் எனக்காக வந்து மணி இப்படி ஆகிட்டு எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் கொஞ்சம் வண்டியை விரட்டி போயிட்டுருக்கிறேன் பிஎஃப்ஏ. என்ஆர்எஃப் இருக்கிற இடத்துக்கு இன்னும் ஒரு 29 கிலோமீட்டர் மட்டும் தான் பிஎஃப் இருக்குது. வண்டியை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி தான் போயிட்டுருக்கேன். வண்டியை நினச்சதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பையன் எதுவும் செலவு வைக்காமல் இருக்கணும். தெய்வமே, ஐயோ இவன் வேறு போட்டு நடக்கானே. ஐயோ நான் போகிறது வேறு விஷயமாடா. விசாம பொறுமையாக வாடா. ஓகே பிஎஃப்ஏ போக கண்டினியூ பண்ணுறேங்க. பரவாயில்ல சுவாரஸ்யமாக இருந்தால் காமிக்கிறேன், இல்லைனா டேரெக்டாக என்ஆர்எஃப் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பிஎஃப்ஏ தலைவர் சைலன்சரில் லைட்டாக கையை வையா. ப்ரோ வாங்க ப்ரோ, ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அது அங்கே இருக்கு பாரு. அப்பா எங்கே இது 3/4 மணி நேரம் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கையா. என்ஆர்எஃப் கூட போகிறீங்களா எப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு எடுப்போம். அப்போ அப்படியே வந்துடுவார் சொல்லி அப்படியே போயிட்டேன். இதான் பக்கமாக இருக்குது. என்ன காரை வெறித்தனமாக நிற்குது ப்ரோ. சாமி உங்களை பார்க்க எவ்வளோ தூரம் முடியல. நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும். வண்டி தான் நிற்குது. ஓகே ஓகே. பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது சேர்ந்தாச்சு இந்த இடத்துக்கு. இப்போ வேறு லெவலில் இருக்குங்க. வண்டியை போகிற அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க போல். பெயிண்டிங் செம்மையாக இருக்கே வண்டி. இல்லை ப்ரோ இன்னும் பார்க்கல ப்ரோ. வேகம் 110, 112, 115. ஐயோ எனக்கு இது பிரிச்சிடணும்யா. ஓஹோ கையில் வேறு இதை கொடுத்துட்டாங்க. இல்லையா பண்ணுறீங்க
ஓகே ப்ரோ ஓகே பிஎஃப்ஏ வேற மாதிரி சம்பவம் இருக்குங்க இன்றைக்கி. இன்றைக்கி தரமாக ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாரு எப்படி வெடிக்கிறேன்னு மட்டும் பாரு. பிஎஃப்ஏ கைகாலெலாம் நடக்குதுங்க. நல்லா இருக்குங்க வண்டி கலரிங்க. வண்டியோட ஃபுல் லுக்கும் இன்னும் பார்க்கல நான், பார்த்தா வெறித்தனம் தான் இன்றைக்கி. ஓகே ப்ரோ வர்ற மாதிரி இருக்குது பாடி வெறித்தனமா இருக்கியா வண்டி மாதிரி இருக்கியா. ஸ்டிக்கரிங் தான் செம்மையா இருக்குப்பா. வேற மாதிரி இருக்கிறான் பையன் வேற மாதிரி இருக்கிறான். ப்ரோ ஆர்பிஎம் கொடு ப்ரோ, ஆர்பிஎம் கொடுங்க. ஓகே பா ஸ்டிக்கரிங் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், பெயிண்டிங் கிடையாது, ஸ்டிக்கரிங் தான். அது வீல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் கொடுத்து, அவருக்கு மேக்ஸிமம் ரெட்டு தான் பிடிக்கும், அதனால் எப்படி கிளாஸியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎஃப்ஏ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ஆர்எஃப் ப்ரோ வந்து வண்டியை ரிவ்யூ பண்ணிட்டாரு. வண்டி ஸ்டிக்கரிங் பங்கமாக இருக்குது. இந்த பேர் தான் ஏன் பிராண்டு காடி வெறித்தனமாக இருக்கியா. சரி உட்காந்து பாப்பா வண்டியில். ஓ செம்மையாக இருக்குது. டிஎஃப்டி டிஸ்பிளேவை பார்த்தாலே அழகாக இருக்கே. பிஎஃப்ஏ வேறு மாதிரி ரெடி பண்ணிக்கிறார் வண்டியை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கரிங் தான். ஃப்ரண்ட் அலாய் மட்டும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பிஎஃப்ஏ. வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த சவுண்டு கேட்டு பார்ப்போம். அப்பா அரௌண்ட் 5M. அப்பா வீடியோ அடியா. பிஎஃப்ஏ வேற மாதிரி இருக்குது வண்டி, செம்மையாக இருக்குங்க. வெளிலலாம் பசங்க பார்த்தாங்கன்னா என்ஆர்எஃப்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல், அதெல்லாம் வெளிலலாம் எடுத்துகிட்டு போல் அழகாக இங்கே. ஓ செம்மையாக இருக்குங்க. ஓகே பிஎஃப்ஏ இப்போ வந்து என்ஆர்எஃப் கூட திரும்பி கிளம்ப போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் அப்படியே போகும்போது அப்படியே மோட்டோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா காலி வேற மாதிரி தங்க பிள்ளை எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. சும்மா வீலிங் பண்ணி பார்த்தேன். மோட்டோ கூட வந்தவர் எங்க ஊருக்காரன். உங்களுக்கு தான் ஒண்ணுமா அவரு? ஆமா என்னோட வண்டி அங்கேயே எடுத்துட்டு அவங்க எல்லாம் ஒன்றா போகலாம். ஏன் புரிஞ்சுக்கிட்டு பைபாஸ் பிடிச்சா அவர் ஊர் வண்டியில் ப்ரோ ஃபஸ்ட்டு அவரை விடுவோம், விட்டுட்டு அப்புறம் நம்ம மேப் போட்டு போவோம். ஓகே பிஎஃப்ஏ வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஆர் ப்ரோவோட வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். எந்த ரூட் வழியாக பிளான் பண்ணியிருக்கோன்னு தெரில. பிஎஃப்ஏ ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி போக வேண்டியதான். நல்லா பேசுகிறாருங்க மனுஷன். கடைசியில் பார்த்தா எங்கள் ஊர் தான் அவர், காரைக்கால் தான் அவர். நான் வந்து சம்னார் கோயில், அவர் வந்து காரைக்கால். பிஎஃப்ஏ அப்பா வண்டியை பாருங்கய்யா, வண்டி ரோட்டில் சரியான அட்டென்ஷனு, வெறித்தனமாக இருக்குது. ஓகே பிஎஃப்ஏ அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகேவா